வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தான் பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முதல்ல அடுப்பில் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்ந்து போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுன்னா அது போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமே நல்லா வதங்கி வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையே இது கூட சேர்த்து இதை நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கு அப்புறமா படு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி வதக்கிக்கோங்க. கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்து நம்ம கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லாவே வெந்திருக்கும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் பதம் நமக்கு. இந்த கிரேவியை தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா வயதினருமே எடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.